என் தந்தை வெள்ளை நிறம் பட்டை. என் தாய் கருப்பு நிறம். என் தந்தை பசி, என் தாய் உணவு. என் ஆதித்தந்தை வானம், என்னுடைய ஆதித்தாய் பூமி கருவறை. வித்தியாசமாக இருக்குதுல்ல? பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? அமைதி நிலையில் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். சிரிக்கணும். நம்ம வீடியோ பார்த்தவங்க ஒருத்தர் கூட சீரியஸ் ஆகிருக்க மாட்டாங்க, எமோஷன் ஆகிருக்க மாட்டாங்க. எமோஷன் ஆனது கூட நார்மல் ஆகிட்டு இருக்கோம். நன்றி, மகிழ்ச்சி. தாய் தந்தை துணையோடு, என் தாய் தந்தை துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். உங்கள் தாய் தந்தை துணையோட நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன். சரி, எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நடந்த கலந்துரையாடல், உண்மை உரையாடல், கலந்துரையாடல் சொல்கிறேன். உங்களை சிரிக்க வைக்கணுமே, அதுக்காக அதை இன்னைக்கு பதிவு பண்ணுறேன். நான் தாயினுடைய கருவறையிலிருந்து, நான் பிறந்ததும் தாயினுடைய கருவிலிருந்து வெளியே வந்தேன். அப்போ நான் அழுதேன். என் தாய்கிட்ட கேட்டேன், அம்மா நான் பிறந்ததான் அழுதேன், ஏன் அழுதம்மா அப்படின்னு கேட்டேன். தெரியல அம்மா, பசிக்காக தானே அழுதேன் அப்படின்னு. ஆமாடா, ஆமாம். நான் அழுததை பார்த்து தான் எனக்கு நீ உணவு கொடுத்த, தாய்ப்பால் கொடுத்த. அந்த தாய்ப்பாலை குடிச்சிட்டு மைல்டாக ஒரு சிரிச்சிருப்பேனே, அப்படியே நான் சிரிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பேன். ஆமாடா, ரொம்ப அழகாக இருந்தரா. ஒரு தாய் தன் குழந்தைய அப்படி தான் ரசிப்பார்கள். அப்படி கண் கலங்குங்கிறத கேட்கும்போது நீங்கள் எப்படி ரொம்ப அழகாக இருந்தடா. அப்போது அம்மா, பசியும் உணவும் தானம்மா என்னுடைய முதல் கடவுள். ஆனால் நீ பசியும் உணவும் முதல் கடவுள் என்று சொல்லி கொடுக்காம 5 வயதில் நீ ஒரு கடவுளை சொன்னாயம்மான்னு அப்படியே எங்கள் அம்மா கீழே குனிஞ்சி கண் கலங்கினாங்க. அப்போ எங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்கடா, நான் உன்னை ஏமாற்றி விட்டேன். ஆனால் நீ யாரையும் ஏமாற்றிடாதரா மகேந்திரா, புரியுதா? ஒரு ஜீவராசிக்கும் முதல் கடவுள், மனிதனுக்கும் முதல் கடவுள் எது என்றால் பசியும் உணவும். அதை நீ சொல்லிடுறா அப்படின்னாங்க. அம்மா, ஒன்று சொல்லுகிறேன், உன் மகன் உலகத்தில் ஒருத்தரையும் ஏமாற்ற மாட்டான், உண்மையை சொல்லிக் கொடுப்பான். பசியும் உணவுமே உண்மை கடவுள் என்று. நன்றி, மகிழ்ச்சி. சிந்திச்சிட்டிங்கள? சூப்பர்.